அந்த காலத்தில் தர்மம் எப்படி வகுக்கப்பட்டதுன்னா, 6ல் ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு வரியாக கட்டணும். புரியுங்களா? மிச்சம் இருக்க 5 பகுதியில் ஒரு பகுதி தர்மம் செய்யணும். அதாவது ரூ. 5 சம்பாரிச்சிங்கன்னா ரூ. 1 தர்மம் செய்யணும். இப்போ ரூ. 100 சம்பாரிச்சிங்கன்னா ரூ. 2 தர்மம் செய்யணும். இப்போ 10 கோடி ரூபா ஒருத்தன் சம்பாரிச்சிருக்கான்னு வச்சுங்க, அவன் எவ்வளவு? 20 லட்சம் ரூபா தர்மம் செய்யணும். இன்றைக்கி 100 கோடி ரூபா சம்பாதிச்சா 200 லட்சம் ரூபா தர்மம் செய்யணும். இதுதான் விதி. அரசாங்காலத்தில் இருந்தது. இன்றைக்கி 100 கோடி ரூபா வச்சுருக்கவனும் சரி, 1 கோடி ரூபா வச்சுருக்கவனும் சரி, ஒரு 1000 ரூபா மனசார தர்மம் செய்ய மாட்டான். கோயிலில் உண்டியலில் போடுவாம்மா. ஏழை நிறைய சொத்து சேர்க்கணுமா. அந்த இல்லறம் நடத்துவன் வறுமை விட்டவனுக்கு உதவி செய்யணும், படிக்க உதவி செய்யணும், மருத்துவ உதவி செய்யணும். இப்படி தான் தர்ம கணக்கை பண்டைய காலத்தில் வகுத்திருந்தார்கள்.